என்னது சிங்கப்பூர்ல ஆட்டு பண்ண இருக்கா? அட ஆமாங்க, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஞ்சில தான் இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கிராஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க 250 நியூ கிரசன் தாங்க இருக்குது. இதுக்கு பஸ்ஸில் வரணும்னா 925 எம்ஓ இல்லை 925 கிராஞ்சி எம்ஆர்டிலேருந்து வருங்க. அது வந்து பப்ளிக் ஹாலிடே சண்டே மட்டும் தான் பஸ் வசதி உண்டு. மற்றபடி காரில் வந்தீங்கன்னா கார் பார்க்கு ஃப்ரீ தாங்க. புல் வாங்கி கொடுக்கலாம் ஆட்டுக்குட்டிக்கு. ஆனால் அந்த புல்லோட விலை பார்த்தீங்கன்னா 5 வெள்ளி ஒரு பாக்கெட்டு. அதை கணக்கு பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ பார்த்து கமெண்ட்டில் போடுங்க. ஆட்டோட அந்த முடியெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக வச்சுருக்காங்க. அது வந்து ஆட்டோட முடி ஒரு நேச்சர். உடனே கமெண்டில் வந்து கேட்கலாம், ஆடெல்லாம் அதிசயம்னு வீடியோ எடுத்து போடுறியான்ட்டு. ஆடெல்லாம் அதிசயம் கிடையாது, நம்ம வீட்டில் வளர்த்துருக்கோம், நமக்கு தெரியும். ஆனால் சிங்கப்பூரில் வளர்க்குறதுக்கான பர்மிஷன் கிடையாது. அதனால் ஆடு மாடெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இடத்துல போய் பார்த்தா தானே தெரியும். அதுக்காண்டி தான் இதெல்லாம் சொல்கிறோம். ஏன்னா வெளிநாட்டவரெலாம் வந்து ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் அந்த பிள்ளைலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இங்கே விற்கிது, வாங்கி கொடுக்கலாம். குழந்தைங்கள்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக பார்த்துட்டு இருந்தாங்க, பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி நம்ம மக்களும் வந்து பார்க்கலாம்ல, அதுக்காண்டி தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து வெளிநாட்டை பிறந்து வளர்ந்தவங்களுக்கு ஆட்டுக்குட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கேயே ஆட்டுப்பாலுமே விற்கிறாங்க, ப்ரெஸ் மில்காக தான் இருக்குது. அது போக ஆட்டுப்பாலே இந்த சோப்பெல்லாம் விற்கிறாங்க. வேணும்னா தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். எங்களுக்கு பால் தேவைப்பட்டுச்சு, அப்படியே 200 ml ஒரு பால் வாங்கினோம். 2 வெள்ளி 70 சென்ட் வந்துச்சு. நாங்கள் அப்படியே அங்கே வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் டைமாக பால் சாப்பிட்லாம்ட்டு நான் கேட்டேன் ஃப்ரெண்டுகிட்ட. குடிச்சு பார்த்து சூப்பராக இருக்கணும். சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறாங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க.